முறை அல்ல, 1000 முறை அல்ல, லட்சக்கணக்கான முறை மீண்டும் மீண்டும் அவரது பெயரை எழுப்புவோம் என்கின்ற இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய நம்முடைய மகத்தான தலைவர், வாழும் புரட்சியாளர், மேன்மைமிகு தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் உள்ளிட்ட கட்சியினுடைய பொதுச் செயலாளர், மக்களவை உறுப்பினர் அண்ணன் ரவிக்குமார் அவர்களே, கட்சியின் ஏனைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, நிர்வாகிகளே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் பதிவு செய்து கொள்கிறேன். நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் என்கின்ற ஒரு தத்துவத்தை, அதன் தன்மையை புரிந்து கொள்ளாத நிலையில் அவமதிக்கும் விதத்தில் மக்களவையில் கேலி பேசிய அமித்ஷாவை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் இது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் எப்போதெல்லாம் இடர்பாடுகள் வருகிறதோ அல்லது அது தொடர்பான ஒரு எதிர்நிலை தோற்றுவிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் ஒலிக்கின்ற முதல் குரலாக நம்முடைய மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழுடைய குரல் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மக்களவையில் அமித்ஷாவினுடைய நடவடிக்கையை கண்டிக்கின்ற வகையில் நாம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தோழர்களுக்கு நினைவிருக்கும், அம்பேத்கர் அவர்களை அவமதிக்கின்ற ஒரு சித்திரத்தை பள்ளியினுடைய பாட புத்தகத்தில் வைத்த பொழுது அதை கண்டித்து அன்றைக்கு மக்களவையில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள். இது புரட்சியாளர் அம்பேத்கர் என்கின்ற தனி மனிதர் மீது தொடுக்கப்படுகின்ற தாக்குதல் அல்ல, தொடர்ச்சியாக இந்த சமூகத்தில் வேரூன்றி இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை நிலைநிறுத்தக்கூடிய சனாதன கோட்பாடு இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்தியலும் கோட்பாட்டையும் தகர்ப்பதற்காக முன்னெடுக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகளில் இது ஒன்று. இன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்த போராட்டம் நடைபெற்றாலும் கூட தமிழ்நாட்டில் குறிப்பாக தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் நடைபெறுகின்ற இந்த போராட்டம் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. இங்கே பல்லாயிரக்கணக்கில் புரட்சியாளர் அம்பேத்கர் முகமுடியை ஏந்தி அம்பேத்கர் என்கின்ற அந்த பெயரை உச்சரிப்பது விண்ணை அதிர் செய்கின்ற இந்த முழக்கத்திற்கான இந்த போராட்டம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை, தலைவர் எழுச்சி தமிழரை பொறுத்தவரை தொடர்ந்து இந்த களத்தில், சனாதனத்தை எதிர்க்கின்ற இந்த களத்தில் எந்தவித சமரசமும் இன்றி களமாடி வருகிறார். இன்னும் சொல்ல போனால் அரசியல் ரீதியான நகர்வுகளை, அரசியல் கணக்குகளை போட்டு அந்த நகர்வுகளை செய்யாமல் என்றென்றைக்கும் அவர் போடுகின்ற ஒரே கணக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்தியல் நிலை பெற வேண்டும் என்கின்ற ஒரே கணக்கு தான். அதனால்தான் இத்தகைய போராட்டமாக இருந்தாலும் முதலிலே களத்துக்கு வரக்கூடிய தலைவராக தலைவர் எழுச்சி தமிழர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இந்த போராட்டம் இன்றைக்கு இந்தியாவுடைய கவனத்தை மட்டுமல்ல, உலகத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய ஒரு போராட்டம். இந்த மகத்தான போராட்டத்தை தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் களமாடி இருக்கக்கூடிய நாம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த களத்திலே ஈட்டுவோம் என்பதை சொல்லி நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. அடுத்து